Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 5th January நம்ம வீக்லி டெஸ்ட் 2, அதாவது மேக்ரோ பப்ளிக் ரிவிஷன் வீக்லி டெஸ்ட் 2 எழுத போறோம். அப்போ 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்டர் 4 and 10 இதுல டெஸ்ட் எழுத போறோம். அப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த மேக்ரோ லெவல் பிளானிங் எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம். அதை ஒரு வாட்டி பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கலாம். இந்த வாரம் டெஸ்ட்டுக்கான கொஷின் சாப்டர் நம்பர் 4 and 10. நீங்கள் 4 and 10 படிச்சிருந்தீங்கன்னா இதில் இருக்கிற சம்ஸை மேக்ஸிமம் உங்களால் அட்டன் பண்ண முடியணும். இதில் 1 marks 2 marks 3 marks 5 marks எல்லாமே இருக்குது. கிரியேட்டட் சம்ஸும் இருக்குது. ஒரு கொஷின் பேப்பரை நீங்கள் கிளீனாக அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, எந்த டிஃபிகல்ட்டிஸும் இல்லை அப்படின்னாலே நீங்கள் ஓரளவுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இது 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்டர் நம்பர் 9 and 10. நான் சொன்ன மாதிரி சண்டே ஈவினிங் 7 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்து நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம். அடுத்த ரிவிஷன் எக்ஸாமுக்கு என்ன, அடுத்த மேக்ரோ ரிவிஷன் எக்ஸாமுக்கு என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோ இருக்கும், அந்த பிளான் இருக்கும், எந்தெந்த வாரம் என்னென்ன போர்ஷன் சொல்லிட்டு அதை பார்த்து இமீடியட்டா படிக்க ஆரம்பிச்சிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது 12th ஸ்டாண்டர்ட் மெயின் மேக்ஸுக்கான கொஸ்டின் பேப்பர். அதுக்கடுத்தது இது 11th ஸ்டாண்டர்டுக்கான கொஸ்டின் பேப்பர். சாப்டர் நம்பர் 3 and 8 கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி 1 mark கொஸ்டின்ஸ், 2 mark கொஸ்டின்ஸ், 3 mark கொஸ்டின்ஸ், 5 mark கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. இதுலயும் கிரியேட்டட் சம்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. கிளீனா ஒரு கொஸ்டின் பேப்பரை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க அந்த மேக்ரோ லெவல் பிளான்லயே கரெக்டா வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரிக்குள்ளார ஃபுல் புக்கு தரவாயிடும். ஈஸியா சென்டம் எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எந்தெந்த வாரம் என்னென்ன போர்ஷன்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்து இமீடியட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது 12th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேக்ஸுக்கான கொஸ்டின் பேப்பர். இதுல பாத்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 3, 5, 10 3 சாப்டர் டெஸ்ட் எழுதுறீங்க பிசினஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர்லயும் அதே மாதிரி 1 marks 2 marks 3 marks 5 marks எல்லாமே இருக்குது. கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சு பார்த்துட்டு டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் தெரியலன்னா மார்க் பண்ணிட்டு இமீடியட்டா படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேக்ஸுக்கான கொஸ்டின் பேப்பர் இது. அவங்களுக்கான போர்ஷன் 7, 9, 10. அதே மாதிரி அவங்களுக்கும் 1 mark கொஸ்டின்ஸ், 2 mark கொஸ்டின்ஸ், 3 mark கொஸ்டின்ஸ், 5 mark கொஸ்டின்ஸ் கிரியேட்டட் எல்லாமே இருக்காது. உள்ளார கொஸ்டின்ஸ் படிச்சு பார்த்துட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த மேக்ரோ பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அது பிரகாரம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சண்டே ஈவினிங் 7 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகுது. அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிடிஎஃப்ல இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருங்க. கண்டினியூஸா நம்ம இந்த மாதிரி மேக்ரோ பிளான் பிரகாரம் நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் புக்ல இருக்கிற சம்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். 10th ஸ்டாண்டர்டுக்கும் மேக்ரோ பிளான் பிரகாரம் டெஸ்ட் எழுதிட்டே வருவீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னைக்கு எழுத போற டெஸ்ட்னு பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஆகஸ்ட் 2022 எழுத போறீங்க. ஃபுல் கொஸ்டின் பேப்பர் நீங்க எழுத வேண்டாம். நீங்க எழுத வேண்டியது 1 markல 6, 9, 12, 14. அதே மாதிரி 2 markல 17, 20, 23, 26, 27. 5 markல 29, 34, 40, 42. அதே மாதிரி 8 markல 43A, 44A. உங்களுக்கான கீஸ் எல்லாமே யார் யாரெல்லாம் மெம்பர்ஷிப் எடுத்திருக்கீங்களோ 12th ஸ்டாண்டர்ட்ல மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்கள், அதே மாதிரி பிசினஸ் மேக்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேக்ஸ், 10th ஸ்டாண்டர்ட்ல மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்கள் வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பீங்க. உங்களுக்கு ஆன்சர் கீ அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்துடும். நீங்க அதை பார்த்து கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் போர்ஷன்ஸ் நீங்க இப்பயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க. இந்த டெஸ்ட் முடிச்ச உடனே அப்பதான் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் 3, 4, 5 சொல்லிட்டு கண்டினியூஸா எழுதி வந்தீங்கன்னா பிப்ரவரிக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா போர்ஷனை மார்ச் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க மேக்ரோ லெவல் பிளானிங் முடிச்சீங்கன்னா தான் நம்ம மைக்ரோ லெவல் போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.